எஸ்பி வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு வழக்கு ஜனவரி 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் நிகரானுடைய சிறப்பு செய்தியாளர் மதன், இந்த வழக்குடைய பின்னணி என்ன? முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிராக 98 கோடி ரூபாய் டெண்டர் முறைகேடு வழக்கில் ஏற்கனவே குற்றம் சாட்டப்பட்ட IAS அதிகாரிக்கு எதிராக வழக்கு தொடர மத்திய அரசின் அந்த அனுமதி பெறுவதில் இதற்காக காலதாமதம் ஏற்பட்டது என்பதை காரணத்தை விலக்கி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே தமிழக பொதுத்துறை செயலாளர், விஜிலன்ஸ் ஆணையர் மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கானது இன்று மீண்டும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த 3 பேர் தரப்பிலும் தற்போது அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. பார்க்கும்போது அதாவது வழக்கு தொடர்பாக 1,30,000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை ஆய்வு செய்ய கால அவகாசம் தேவைப்பட்டது. அதே போல IAS அதிகாரிக்கு எதிராக வழக்கு தொடர்வதற்கு மத்திய அரசிடம் அனுமதி பெறுவதில் ஏற்பட்ட காலதாமதம் வேண்டுமென்றே ஏற்பட்டதல்ல என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த ஆவணங்களை மொழிபெயர்ப்பது உள்ளிட்ட நடைமுறைகள் காரணமாகவே இந்த தாமதம் ஏற்பட்டதை தவிர வேறு எந்த ஒரு உள்நோக்கம் இல்லை என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த வழக்கு விசாரணை மீண்டும் ஜனவரி 20ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது. விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.